I love you. இப்படி ஆரம்பிச்ச உங்க காதல் பிரிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ உங்க அப்பாக்கள் என்ன பண்ணாங்க? நான் சம்மதிக்கிறேன்டி. அவன் பொண்ண என் பையனுக்கு கட்டி வைக்க சம்மதிக்கிறேன். சீதனமா அவங்க அப்பன் தலையை கொண்டு வருவாளா? நானும் சம்மதிக்கிறேன்டி. என் பொண்ண அவன் பையனுக்கு கட்டி கொடுக்க சீதனமா அவன் கேட்ட மாதிரி நான் தலையெல்லாம் கேட்க மாட்டேன். நம்ம சந்தக்கடன் 4 மூலையிலையும் அவன் அப்பம் முண்டும் 4 துண்டா கிடக்கணும். கிடக்குமா? இங்க பாரு அரிமத், என் வாழ்க்கையில் நடந்த ஒரே மகிழ்ச்சியான விஷயம் அவனுக்கு பொண்ணு எனக்கானும் பிறந்ததுதான். எனக்கு இருந்த போட்டி, பகை, பிரச்சனை எதுவும் உனக்கு இருக்காது. நான் பட்ட கஷ்டம்லாம் இனி நீ பட வேண்டிய அவசியம் இல்லை. வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். எனக்கு நீ பொண்ணா பிறந்துட்டியேங்கிற கவலையே இல்லம்மா. இன்னைக்கு பொம்பளைக்கு தான் அரசியல் இருந்து அத்தனை துறையிலையும் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். சாராய கடையில இருந்து பிராந்தி கடை வரைக்கும் எப்படி மிரட்டி ஏலம் எடுக்கிறது, சாராயத்திலிருந்து சந்தன மரம் வரைக்கும் எப்படி கடத்துறது, ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து ஐபிஎஸ் ஆபீசர் வரைக்கும் எப்படி வளைச்சு கைக்குள்ள போட்டுக்கிறது, அதிகாரியிலிருந்து அமைச்சருங்க வரைக்கும் எப்படி சுண்டு வரலுக்குள்ள கொண்டு வரது, கோடி கோடியா பணத்தை எப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது, குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணத்தை எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அமுக்கிறது, கொலை பண்ணிட்டு எப்படி சட்டத்தில இருந்து தப்பிக்கிறது, எதிர்க்கிறவங்களை எல்லாம் வெட்டி எறிய சட்டத்துல எவ்வளவு ஓட்டை இருக்குங்கிறத நான் உனக்கு சொல்லி தந்து உன்னைய நான் நம்பர் 1 தாதாவாக்குறேன். அடுத்து இந்த ஏரியாவில் நம்பர் 1 தாதா நீயாத்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு காதலிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு போனீன்னா ஒன்ன மட்டும் இல்ல, உங்க ஆத்தாளையும் சேர்த்து கத்திரிக்காயை வெட்டுற மாதிரி வெட்டி எறிஞ்சிட்டு போயிருப்பேன். அதனால நமக்கு இந்த காதல்லாம் வேண்டாமா. அப்புறம் அப்பா உன்னை ஆசிட் ஊத்தி எரிச்சிடுவார். உன்னையும் சேர்த்து தாண்டி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன செஞ்சீங்க? யோ, வந்த 1/2 மணி நேரம் ஆச்சு. பிராந்தி கடை எப்ப ஏற விட போறீங்க? அவங்க 2 பேரும் வந்த பிறகுதான் 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் சொல்லி 1/2 மணி நேரம் ஆகிவிட்டா. ஊர்ல ஒத்த கடை விடாம 2 பேரும் போட்டி எடுத்துக்கிறாங்க. இருக்கிற இந்த கடையாவது எடுத்து போறோம் பார்த்தா நீ விட மாட்டேங்கிறியா? யோ காசி கட்டி உட்காரியா, அவங்க வந்துரும் போறாங்க. வந்தா எனக்கு கிழிச்சு போடுவாங்க. யோ அவங்க வந்துறாங்க. அப்புகளா வாங்க வாங்க வாங்க. மறக்கறாயா? மறக்கறானே என்ன? வா பச்சி, வாங்க பச்சி, வாங்க பச்சி. நீங்க போங்க. எதுவும் கேட்க போறாங்க? எதுவுமே பேச விட மாட்டேங்கிறாங்களே. ஒரு 5 நிமிஷம் சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்களே. அப்ப என்னையா பண்றது? அப்ப ஆத்தா என்ன ஏழாம எடுக்க வந்தீங்க? பின்ன என்ன ஓடி பிடிச்சு விளையாட வந்திருக்காங்க? உட்காருங்க. என்ன அவங்களுக்கு பிறகு நம்ம தான் நினைச்சோம். திடீர் போனது வாரிசு இறக்கி போட்டாங்களே. என்னத்தை ஏலம் எடுத்து நமக்கு கிடைச்சி கடுகிற துண்டு போச்சா. காரைக்குடி கல்லுக்கட்டியில் இருக்கும் 7ஆம் நம்பர் பிராந்தி கடை ஏலம். அரசு நிர்ணயித்த ஆரம்ப தொகை 5 லட்சம். 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம். இந்த கடையோட மதிப்பு 10 லட்சம் தான் தம்பி. 25 லட்சம் ஆனாலும் நாம தான் எடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. என்ன முதல்ல தொழிலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. கேளுங்க, 10 லட்சம்னு கேளுங்க. எத்தனை தலை உருண்டாலும் பரவாயில்ல, நாம தான் ஏலம் எடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. தைரியமா கேளுங்க. கார் ஃபுல்லா கத்தி அருவன் அள்ளி போட்டு வந்திருக்கும். 15 லட்சம் கேளுங்க. 5 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம். ஓ மனுஷனே நீ 3 லட்சம். How much? 3 lakhs. What? யோ காசு கட்டி கேளியா, நல்ல சான்ஸ். இல்லடா, இன்னும் நல்லா பேசும். 2 லட்சம். 1 லட்சம். Action time is over. Tender cancel. இந்த 15 வருஷமா ஒத்த வார்த்தை கேட்க முடியலையா? 1 ரூபாய் கட்ட பூதல் போட்டு போச்சியா? சரியான வாரிசு. பாப்போம். நீங்க
நீங்க பெரிய தாதாவா இருக்கலாம், மத்தவங்க உங்களுக்கு கண்டு பயப்படலாம். ஆனா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் செஞ்ச சேவக பெருமாளோட வாரிசுதான். ஆனா தாதா செஞ்ச சேவக பெருமாளோட வாரிசு இல்ல. அப்படி மாத்திரன் மட்டும் நினைக்காதீங்க. மீறி நினைச்சா இப்படித்தான் நடக்கும். உங்க போட்டி பகைக்காக எங்க காதல விட முடியாது. நீங்க மாறணும், மனுஷனா மாறணும். மாறலனா நாங்க மாத்துவோம், எங்க காதல் மாத்தும். ஓகே ஓகே. ஆமா, இதுல பயந்து உங்க அம்மாக்கள் என்ன செஞ்சாங்க? எதுக்காகமா நாங்க ஊர் விட்டு போகணும்? அவங்களை ஏத்து பேச ஆரம்பிச்சுக்கிறதுக்காகவா? உங்களை மாதிரி ஊமையா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுமா. ஏத்து பேசணும், போராடணும். வேண்டாப்பா, உங்க அப்பாக்கள் கல் மனசுக்காரங்க. அவங்க கிட்ட போராடி பலனை பார்க்க முடியாது. எப்ப அவங்க தெரிஞ்சுறாங்களோ தெரிஞ்சிட்டோம். அது வரைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டாம். இல்லம்மா அரிமார், மத்தவங்கள மாதிரி நீங்களும் ஊரை விட்டு ஓடி போனதா இருக்க கூடாது. புருஷன் பொண்டாட்டியா தான் போகணும். இந்த இத அவ கழுத்துல கட்டிட்டு கூட்டிட்டு போ. அம்மா, எங்க பொறுப்புல எப்படி அப்பா அம்மாக்கு சம பங்கு இருக்கோ அதே மாதிரி எங்க இன்ப துன்பத்திலேயே சம உரிமை இருக்கு. நான் இவ கழுத்துல தாலி கட்டுறேன்னா அது எங்க அப்பாக்கள் சமத்தோட தான் நடக்கும். அது வரைக்கும் நாங்கள் லவர்ஸாவே இருக்கிறோமா? பொறுப்புறோமா? அரிமார்த், வரமா? வரமா? இதுதான் உங்க ஹிஸ்டரி, கரெக்டா? இப்ப உங்க லைஃப்ல தலையிடலாமா? So coming to the point, நீங்க தலையிட வேண்டாம்னு சொன்னாலும் நான் தலையிட தான் போறேன். உங்க அப்பாக்கள் நினைச்சா உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட முடியும். பட் என்ன யூஸ்? மறுபடியும் நீங்க ஊரை விட்டு ஓடிடுவீங்க, இல்ல தற்கொலை பண்ணிப்பீங்க. இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க இதயத்தில் இருக்கிற காதல். அதை அழிச்சிட்டா இவ வேற, நீ வேற. இதை செய்ய சொல்லித்தான் உங்க அப்பாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க உங்க ஊரு எம்எல்ஏ மூலமா. ஆக உங்க காதலை அடிச்சு என் காதலியை விட என் அப்பா அம்மா தான் நீ ஓடணும். அதே மாதிரி என் காதலனை விட என் அப்பா அம்மா தான் வேணும்னு நீயும் ஓடணும். ஓடலைன்னா ஓட வைப்பேன். ஓகே, நீயே சொல்லிட்ட எங்க அப்பாக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு. அப்படிப்பட்ட அப்பாக்களோட வாரிசுகள் நாங்க எப்படி இருக்கோம்? அது மட்டும் இல்ல, இதயம் ரொம்ப மென்மையானது. அதுக்குள்ள காதல் புகுந்துருச்சுன்னா ஒரு இரும்பு கோட்டையோட வலிமையா மாறிடும். முடிஞ்சா அந்த கோட்டைக்குள்ள புகுந்து என் காதல் அழிச்சு பாரு. சேலஞ்ச். சேலஞ்ச். தர்மா இது வரைக்கும் தோத்ததில்லை, காதலும் இது வரை தோத்ததில்லை. ஜெயிக்கிறது காதலா ரவுடிசமான்னு பாத்துருவோம். பார்த்துடுவோம்.